சர்ப்ரைஸா ஒரு பெரிய கேங்கோட உங்களுக்கு ரெசிபி செஞ்சு காட்ட போறேன். இவங்க தான் நம்ம கெஸ்ட். இவங்களுக்காக தான் இன்னைக்கு வாத்துக்கறி செஞ்சு காட்ட போறேன். பேசுறதுக்கு டைம் இல்ல, ரொம்ப டேஸ்டா இருக்கு. என்னடாப்பா ஒரு பெரிய கேங்கோட சங்கீதா வந்து முன்னாடி நிக்கிறான்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு சர்ப்ரைஸா ஒரு பெரிய கேங்கோட உங்களுக்கு ரெசிபி செஞ்சு காட்ட போறேன். ஆக்சுவலா இவர் செந்தாமரன்னா நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவங்களாம் வந்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, எங்களுடைய நெய்பர்ஸ் தான். ஸோ இன்னைக்கு இவங்க தான் நம்ம கெஸ்ட்டு. இவங்களுக்காக தான் இன்னைக்கு வாத்துக்கறி செஞ்சு காட்ட போறேன். அதாவது டக் ரோஸ்ட் செஞ்சு காட்ட போறேன். பயங்கர டேஸ்டா இருக்கும். நான் சாப்பிட மாட்டேன். ஸோ இவங்க தான் சாப்பிட்டு இன்னைக்கு டேஸ்ட் சொல்ல போறாங்க. நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்ய போறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. ஸோ அப்படியே இவங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிடுறேன். என் பேர் ரேச்சிதா, நிலவரிட நைபர். ஓகே, ஸோ இவங்க வந்து மலையாளி, அதனால தமிழ் தெரியாது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சுனில்குமார், என்னோட வைஃப். இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம். இது வந்து என்னுடைய சன் ஸ்ரீகிருஷ்ணா. ஆக்சுவலாக டக் ரோஸ்ட்னா இவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் தான் சாப்பிட மாட்டேன், எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க. ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, அம்மா டக் ரோஸ்ட்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்க வீட்டில் செய்வாங்க டக் ரோஸ்ட்டு. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு கிருஷ்ணாவும் பழகிட்டான். ஸோ இந்த டக் ரோஸ்ட்டுக்கு பின்னாடி இவ்வளோ கதை இருக்குது. இப்படியே சொல்லிக்கிட்டே போனால் நீங்கள் டக் ரோஸ்ட்டே பார்க்க முடியாது. ஸோ இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில் எங்கள் எல்லாரோடைய ஸ்டைலையும் இந்த டக் ரோஸ்ட் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டனில் மறக்காம ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 கிலோ வாத்துக்கறி எடுத்திருக்காங்க. ஸோ எங்கள் டீமோடு இன்றைக்கி எல்லாம் செஞ்சு சாப்பிட போகிறோம். அதனால தான் 2 கிலோ எடுத்திருக்கேன். வாத்துக்கறியை தண்ணியில் போட்டு நல்லா 4-5 வாட்டிக்கு மேலே கழுவுணுங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஸ்மெல் அதிகமாக இருக்கும். தயிர் போட்டு கழுவுனிங்கன்னா அதில் இருக்க ஸ்மெல்லாம் போயிடும். ஸோ நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதில் தேவையான மசாலாவும் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க. 2 டீஸ்பூன் வெறும் மிளகா பொடி போட்டுக்கலாங்க. நான் காரம் எங்கெல்லாம் போடணும் அங்கே உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம ஆளுங்க கொஞ்சம் நிறையா காரம் சாப்பிடுவாங்க, அதாவது நம்ம டீமில் இருக்கிறவங்க. அதனால தான் நான் காரம் அதிகமாக போட போகிறேன். 4 டீஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாங்க. சிக்கன் மசாலா பொடி 4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். நான் வாத்துக்கறியில் செய்கிறேன். இதே சேம் நீங்கள் சிக்கன்லேயும் செய்யலாம், மட்டன்லேயும் செய்யலாம். மட்டனாக இருந்தால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும், சிக்கனாக இருந்தால் சீக்கிரம் வெந்துடும். 4 டீஸ்பூன் வெறும் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாங்க. இதில் வந்து மிளகா பொடி கம்மியாகவும் மிளகுத்தூள் அதிகமாகவும் போட்டிருக்கேன். அதுதான் இதோடைய ஸ்பெஷலே. இது செஞ்சு முடிக்கும் போதும் அப்படியே நல்லா டார்க் கலராக வரும். ஸோ அதுக்கு வந்து மிளகுத்தூள் அதிகமாகவும் மிளகா பொடி கம்மியாகவும் இருக்கணும். 50 கிராம் இஞ்சி இடித்து வச்சுருக்கேங்க. இதில் பாதி போட்டுக்கலாம், மீதி பாதி வதக்கும் போது போட்டுக்கலாம். இது இடித்து போடும் போதும் அதுக்கு ஒரு சுவை இருக்குது. 50 கிராம் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், இதிலேருந்து பாதி மட்டும் போட்டுக்கலாம், மீதி பாதி வதக்கும் போதும் போட்டுக்கலாங்க. 5 பச்சை மிளகாய் இடித்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். பச்சை மிளகா நார்மலாக நம்ம அப்படியே போடுவோம். அப்படியே போகிறத விட இப்படி இடித்து போட்டிங்கன்னா செம்ம ஃப்ளேவராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நான் கல் உப்பு தான் போடுறேன். ஒரு 50 ml ஆயில் விட்டுக்கலாங்க. நான் இந்த ரெசிபி ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெயில் தான் சமைக்க போகிறேன். நீங்கள் நார்மல் எண்ணெயிலையும் சமைக்கலாம். போட வேண்டிய பொருட்கள் போட்டாச்சுங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டக் கறி சாப்பிட மாட்டேன், அதாவது வாத்துக்கறி சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் செந்தாமரன்னா மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்கண்ணா. செந்தாமரன்னா யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம டீமில் இருக்கிறவங்க. எல்லா மசாலாவும் நல்லா இந்த கறியில் பிடிக்கிற மாதிரி நல்லா அப்படியே பிசைஞ்சிக்கணுங்க. அதாவது நாட்டுக்கோழி கிரேவி கொஞ்சம் ட்ரையாக செய்யல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இதுவும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த டைமில் கொஞ்சமாக இதில் கருவேப்பிலையிலையும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு கறியில் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. வாங்க இப்போ வாத்துக்கறி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். டக் ரோஸ்ட் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 கிலோ வாத்துக்கறியில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அடுப்பணல் இப்போ மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ தேவையான ஸ்பைசஸ் போட்டுக்கலாங்க. 5 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், 8 லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன், 4 பட்டையை உடச்சி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இதிலே போட்டுடலாங்க. பெரிய வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் நான் நல்லா பெருசாக போட்டிருக்கேங்க, அதாவது 2 பெரிய வெங்காயம் பெரிய சைஸாக போட்டிருக்கேன்.
இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறிக்கலாங்க. இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்து வரட்டுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு செவந்தா போதுங்க. இதோடையே சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி எடுத்து இடித்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாங்க. இதையும் சேர்த்து இப்போ கிளறி கொடுங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் போடும்போது தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயமும் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிட்டுங்க. சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ மீதி தேவையான பொருட்களும் போட்டுக்கலாம். மீதி எடுத்து வச்ச இஞ்சும் இதிலே போட்டுக்கலாம். மீதி இருக்கிற பூண்டும் இதிலே போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறிக்கலாங்க. இந்த இஞ்சி பூண்டும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் பாருங்கள் நல்லா அப்படியே கோல்டன் கலர் வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. இப்போ கறியை போட்டுக்கலாங்க. இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. ஆக்சுவலாக நீங்கள் இது கிரேவியாக வேணாலும் செய்யலாம், இல்லை ரோஸ்ட்டாக வேணாலும் செய்யலாம். நம்ம இன்றைக்கி செய்கிறது டக் ரோஸ்ட். ஸோ அதனால் ரொம்ப மசாலாவும் போடக்கூடாது, தண்ணியும் நிறைய விடக்கூடாது. எண்ணெயிலே நல்லா வதக்கும் போதும் கறியில் இருக்கிற கெட்ட வாடெல்லாம் போயிடும். அதே மாதிரி சீக்கிரமாக கறியும் வெந்துடும். வாத்து கறியும் நாட்டுக்கோழி கறி மாதிரி தான். ஸோ சீக்கிரமாக வேகாது. ஸோ அதனால் எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. 5 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கலாங்க. இடையில இப்படி கிளறி கொடுக்கணுங்க. A few minutes later. பாருங்க 5 நிமிஷமா நான் கிளறி கொடுத்துட்டே இருக்கேன். சும்மா சூப்பராக இப்பயே வறுத்த கறி மாதிரி வந்துருச்சு. ஸோ இதுதான் கரெக்டான பதம். இதுலேயே பாதி வெந்துடுச்சின்னு சொல்லுவேன். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அதே மாதிரி கறி இப்பயே டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு மெயின் காரணம் நம்ம மிளகு அதிகமாக போட்டு மிளகாத்தூள் கம்மியாக போட்டோம். ஸோ நான் சொன்ன அளவு போடுங்க, கரெக்டாக இருக்கும். சிக்கனுக்காக இருந்தாலும் இதே மாதிரியே பண்ணுங்கள். ஸோ இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. இந்த ஸ்டேஜில் பழமாக மீடியம் சைஸ் 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். தக்காளி இப்போ தாங்க போடணும், முன்னாடியே போட்டிங்கன்னா கறி வேகாது. இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கோங்க. இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த தக்காளியும் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டுங்க. அது வரைக்கும் அப்படியே நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. தக்காளிலாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதக்குனா போதும். இனிமேல் கறி வேகணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம ரோஸ்ட்டாக செய்ய போகிறோம், ரொம்பவும் தண்ணி ஊற்றக்கூடாது. நீங்கள் கிரேவியாக செய்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ தண்ணி நான் கம்மியாக தாங்க ஊற்றிருக்கேன். அடுப்பணல் இப்போ மீடியமாக வச்சுக்கோங்க. இது நல்லா கொதித்து வேகட்டுங்க. எல்லாம் நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுருங்க. இது நல்லா கொதித்து ஒரு கொதி வரட்டுங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க. அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இது 10 நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆனால் இடையில எடுத்து கிளறி கொடுக்கணுங்க. A few minutes later. 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இடையில கிளறி கொடுத்தேங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். வா நல்லா திக்காயிட்டு. இங்கே பாருங்கள் கலரும் அப்படியே செம்ம டார்க் ப்ரௌன் ஆகிடுச்சு. அதே மாதிரி எண்ணெய்லாம் மேலே வந்துருச்சு. இப்போ ஒரு வாட்டி நல்லா கிளறி கொடுங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் இப்போ கிரேவியாக இருக்குது. நீங்கள் இதோடையே எடுத்துக்கிட்டால் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இன்னும் நம்ம ட்ரையாக வேணாலும் விடலாம். நான் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக விட்டுக்கிறேங்க, ஏன்னா நம்ம ரோஸ்ட்டாக செய்ய போகிறோம். அதனால் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு ட்ரையானா போதும். கொஞ்சமாக ஒரு கிரேவியோடு இருக்கும் போதும் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டா அப்போ தான் நல்லா மாய்ஸ்சரைசரோடு இருக்கும். அதாவது கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கும். இல்லைன்னா அப்படியே ட்ரை ஆகிட்டு வரன்னு ஆகிடும். ஸோ இதுதாங்க கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக அப்படியே கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க நம்ம வாத்துக்கறி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேஸ்ட் பார்க்கறதுக்கு நம்ம கெஸ்ட்டு 2 பேரும் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ பிளேட்டில் போட்டு வந்தாச்சு. இப்போ அவங்க 2 பேரும் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துட்றேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்லுங்கள். எப்படி இருக்கோ அதை அப்படியே சொல்லுங்கள். வைக்கப்படாமல் சாப்பிடுங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. வேற எப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கலாம் அந்த மாதிரி இருக்கு, இல்லை டிஃப்ரெண்டாக இருக்குது, எப்படி இருக்குது? ஏன்னா நான் சாப்பிட்டதில்ல, பட் எனக்கு இது பார்க்கும் போதே நாக்கில் எச்சி வருது. பட் எனக்கு சாப்பிட்டு பழக்கம் இல்லை, அதனால நான் சாப்பிடல.
அந்த கலர் பார்த்த உடனே ஆசி கூக்க எனக்கு ஃபீல் பண்ண முடியுது அது எப்படி இருக்குன்னு. இது மசாலா டேஸ்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா சாஃப்டா இருக்கு. சாஃப்டா இருக்கு சொல்றீங்க அது உடையவே இல்லை. ஓகே ஸோ வந்து அவங்க வந்து கேமரா புதுசு அதனால வந்து அவங்க மனசுல தோன்றதை பேசுறாங்க அவ்வளவுதான். ஸோ அதுல என்ன இருக்குல்ல அவங்களுக்கு எப்படி டேஸ்ட் இருக்கும் அது சொல்றாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு. எல்லாரும் செஞ்சு பார்த்துடுங்க. எல்லாரும் செஞ்சு பார்த்துடுங்க. ஓகே நல்லா உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபீல் பண்றாங்க? நீங்க செய்யற மாதிரி இருக்கா இல்ல வேற மாதிரி இருக்கா? டிஃப்ரெண்ட் டேஸ்ட். டிஃப்ரெண்ட் டேஸ்ட். இப்போ சொன்ன மாதிரியே அவங்க அக்கா சொன்ன மாதிரியே எல்லாமே நல்லா தான் இருக்கு. சிக்கன் எல்லாமே கரெக்டாக தான் சிக்கன் இல்லை டக் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. பிரச்சனை இல்லை. எல்லாமே நல்லா தான் இருக்கு. பிரச்சனைலாம் இல்லைங்க கரெக்டாக தான் இருக்கு. அதனால செஞ்சு பார்த்துருங்க. செஞ்சு பார்த்துருங்க. பேசுறதுக்கு டைம் இல்ல. ரொம்ப டேஸ்டா இருக்கு. இவங்க ரொம்பலாம் சாப்பிட மாட்டாங்க. ஆளை பார்த்தாலே தெரியுது இப்படி சும்மா கொத்தி கொத்தி திம்பாங்கன்னு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஓகே தேங்க்யூ ஸோ மச். ஓகே நீங்கள் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. நான் இப்போ சின்ன சின்ன டிப்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதாவது நான் சாப்பிட மாட்டேன் ஆனாலும் எனக்கு வந்து இது எப்படி செஞ்சால் ருசியாக இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஒரு சிலர் கண்டிப்பாக வாத்துக்கறியெலாம் சாப்பிட மாட்டீங்க என்ன மாதிரி சிலர் இருப்பீங்க. ஸோ அவங்கெல்லாம் சிக்கனை இதே மாதிரியே செஞ்சு பாருங்க செம்ம அஸ்தலாக இருக்கும். பட் நான் சொன்ன அளவுகளோட அதே மாதிரி செய்யுங்களேன். இது வரைக்கும் நீங்கள் சுவைக்காத சுவையாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. அதே மாதிரி இதுக்கு டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் போட்ட மசாலாக்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலாம் கறியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பார்த்தீங்களா அங்கே தான் அதோடைய சுவை கூடுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மசாலாலாம் கறியில் இறங்கிட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி இதில் மிளகாய் பொடி கம்மி பண்ணி மிளகு அதிகப்படுத்தியிருக்கோம். இது மட்டும் கிடையாது, இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே இடித்து போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு தனி சுவை கொடுத்துரும். அதாவது ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் கொஞ்சம் லைட்டான ஒரு கிரேவியோட அப்படியே நல்லா வறுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கு அதை சொல்லணுமா என்னங்க? இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா அதாவது நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் ஐயோ வாத்துக்கறியா நானும் சாப்பிட மாட்டேன் சங்கீதா அப்படின்னு சொல்லக்கூடாது. நானும் தான் சாப்பிட மாட்டேன். ஸோ சிக்கனை இதே மாதிரியே செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all. Thank you.